புதுச்சேரியில் பெய்த கனமழை காரணமாக புதுச்சேரி நகரை வெள்ளம் சூழ்ந்திருக்கிறது. இந்த நிலையில் போக்குவரத்து அங்கு துண்டிக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிற நிலையில் கூடுதல் விவரங்களை இணைப்பில் காத்திருக்கும் செய்தியாளர் சரவணன் வழங்க கேட்கலாம். சரவணன், புதுச்சேரியில் வெள்ள நீர் சூழ்ந்திருக்கிற நிலையில் அங்கு போக்குவரத்து முழுவதுமாக துண்டிக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கள நிலவரங்கள் என்ன? புதுவையில 49 சென்டிமீட்டரிலிருந்து 50 சென்டிமீட்டர் வரை மழை பெய்ததாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்த நிலையில் புதுவையில பாதிக்கப்பட்ட பகுதிகளில் இன்னும் வெள்ள நீர் வடியாமல் இருக்கிறது. வெள்ள நீர் இந்த அளவிற்கு புதுவையில் பாதிப்பை ஏற்படுத்துவதற்கான காரணமாக கண்டறியப்பட்டது. ஒன்று அதிக கனமழை, குறிப்பிட்ட நேரத்தில் அதிகமாக கனமழை பெய்தது. நேற்று மாலைக்கு பிறகுதான் அதிகமாக புதுவையில தொடர்ந்து கனமழை பெய்ய தொடங்கிறது. நள்ளிரவு வரை இந்த மழை அதிக கனமழையாகவே நீடித்திருக்கிறது. அதே போல வெள்ளவாரி ஓடை என்ற ஒரு கால்வாய் இருக்கிறது. இந்த வெள்ளவாரி ஓடை விழுப்புரம் மாவட்டம் வானூர் பகுதியிலிருந்து இந்த வெள்ளவாரி ஓடை வருகிறது. எனவே அந்த விழுப்புரம் மாவட்டத்திலும் அதிக கனமழை, மயிலம் சுற்றுவட்டார பகுதியில் 50 சென்டிமீட்டருக்கு மேலே மழை பெய்திருக்கிறது. அந்த மழை நீரும் வானூர் பகுதியில் இருந்து வெளியேறி இந்த வெள்ளவாரி ஓடையில் உபரியாக அதிக நீராக வெளியேறியிருக்கிறது. அந்த மழை நீர் வெள்ளவாரி ஓடை புதுவையினுடைய நகர்ப்பகுதியாகத்தான் சென்று கடலில் கலக்கிறது. எனவே இந்த ஒரே நேரத்தில் அதிக கனமழையும் இந்த வெள்ளவாரி ஓடையில் வந்த வெள்ள நீரும் சேர்ந்து இந்த புதுவையில பல்வேறு பகுதிகளை வெள்ளக்காடாக மாற்றியிருக்கிறது. அதில் ஒன்று இந்த தமிழக எல்லைக்குட்பட்ட அந்த கோட்டக்குப்பம் பகுதியில தௌலத் நகர், அமிர்தா கார்டன், ஜமீத் நகர், பர்கத் நகர் போன்ற பகுதிகளில் இங்கே 2000க்கும் மேற்பட்ட வீடுகளை வெள்ளம் சூழ்ந்திருக்கிறது. அதே போன்று புதுவையில முக்கியமாக சாலைகளை வெள்ளம் சூழ்ந்திருப்பதனால, பைபாஸ் சாலையை வெள்ளம் சூழ்ந்திருப்பதனால போக்குவரத்து மாற்றங்கள் இருக்கிறது. சென்னையிலிருந்து ஈசிஆர் சாலை வழியாக செல்லக்கூடிய வாகனங்கள், பாண்டிச்சேரி வழியாக செல்லக்கூடிய வாகனங்கள் பாண்டிச்சேரி பைபாஸ் சாலையை சென்றடையும் போது அங்கிருந்து கடலூர் செல்ல வேண்டும். வழக்கமாக செல்லக்கூடிய அந்த சாலையில இந்திரா காந்தி சிலையிலிருந்து அந்த பகுதி முழுவதுமாகவே காமராஜர் சாலை, இந்திரா காந்தி சிலைக்கு அருகில் இருக்கக்கூடிய அந்த அண்ணா நகர் உள்ளிட்ட அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அந்த பைபாஸ் சாலையில முழுவதுமாக வெள்ளநீர் சூழ்ந்திருப்பதனால வில்லியனூர் சாலைக்கு வாகனங்கள் திருப்பிவிடப்பட்டு, பேருந்து உள்ளிட்ட வாகனங்கள் வில்லியனூர் சாலைக்கு திருப்பிவிடப்பட்டு அங்கிருந்து அபிஷேகப்பாக்கம், தவளைக்குப்பம் வழியாக கடலூர் சென்றடைவதற்கான மாற்று ஏற்பாடுகளை செய்திருக்கிறார்கள். அதே மாதிரி புதுச்சேரியிலிருந்து எந்த பேருந்துகளுமே எந்த நகரங்களுக்கும் இயக்கப்பட முடியவில்லை. அந்த புதுச்சேரி பேருந்து நிலையத்தை சுற்றி வெள்ள நீர் சூழ்ந்திருப்பதனால அங்கிருந்து எந்த பேருந்துகளும் இயக்கப்படவில்லை என்பதையும் தெரிவித்திருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த ஓடையினுடைய வெள்ளவாரி ஓடையினுடைய உபரி நீராலும் வெள்ள நீராலும் மழையாலும் தொடர்ந்து பாண்டிச்சேரி நகரில் இருக்கக்கூடிய பல்வேறு பகுதிகள் முத்தையால்பேட்டை, காமராஜ் நகர், முதலியார்பேட்டை, உருளையன்பேட்டை, பொம்மையன்பேட்டை ஆகிய பகுதிகளை வெள்ள நீர் சூழ்ந்திருக்கிறது. அதே போல ரெயின்போ நகர், ராஜராஜேஸ்வரி நகர், சித்தன்குடி, ஜீவா நகர், சத்யா நகர், வெங்கடா நகர் ஆகிய பகுதிகளிலும் வெள்ள நீர் சூழ்ந்து தொடர்ந்து மழை பெய்து கொண்டிருப்பதனால இன்னும் வெள்ள நீர் வடியாத ஒரு சூழ்நிலை நீடித்து வருகிறது.